எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தமிழர்களின் எதிர்ப்பை நிறைவேற்றுவதே இலங்கைக்கு நல்லது. இந்தியா வலியுறுத்தல். ஐக்கிய இலங்கைக்குள் நீதி, சமாதானம் மற்றும் சமத்துவத்துக்கான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது இலங்கையின் நலனுக்கு உகந்த விடயம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தலைவர்களை கடந்த மாதம் சந்தித்த வேளை நல்லிணக்க முயற்சிகளுக்கான இந்தியாவின் ஆதரவை வெளியிட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தில் வியாழக்கிழமை எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தமிழ் சமூகம் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் அபிலாஷைகளுக்கு இடமளிக்கும் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான இலங்கையின் முயற்சியில் இந்தியா அனைத்து மட்டங்களிலும் தொடர்ந்தும் ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் நீதி, சமாதானம், சமத்துவத்திற்கான தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது இலங்கையின் நலன்களுக்கு உகந்த விடயம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் உட்பட ஆக்கப்பூர்வமான அதிகார பகிர்வு குறித்து அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை பரீட்சையின்றி ஓயல் பெறுபேற்றினை வெளியிட தீர்மானம். பரீட்சைகள் திணைக்களம் எடுத்துள்ள முடிவு. நாட்டில் நிலவுகின்ற கோவிட்-19 அச்சுறுத்தல் காரணமாக 2020ஆம் ஆண்டுக்கான கேள்வி பொது தராதார சாதாரண தர செயல்முறை பரீட்சையை இடைநிறுத்த முடிவு செய்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடிய பின்னர் பாடசாலையில் இடம்பெற்ற பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் புள்ளிகளை பெற்று அதன் அடிப்படையில் முடிவுகளை அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி தரம் 10 3 தவணையிலும் 11ஆம் வகுப்பில் 2 தவணைகளிலும் பெறப்பட்ட மதிப்பெண்களை பரீட்சைகள் திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டும் என அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் கல்வி வலயத்துக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்தியாவுடன் பேசி தீர்க்க முடியும். பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல். இந்தியா இலங்கையின் நெருங்கிய நட்பு நாடு என்பதால் எந்தவொரு பிரச்சனையையும் பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனோ அல்லது வேறு எந்த நாட்டினருடனோ இணைந்து கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதில்லை என இலங்கை முடிவு செய்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய 4000 மையங்களுக்கான இடங்களை அடையாளம் கண்டுள்ள அரசாங்கம் அனைத்து இலங்கையர்களுக்கும் 3 மாதங்களுக்குள் தடுப்பூசிகளை செலுத்துவதற்கும் அந்த பணியை முடித்த உலகின் முதல் நாடாக திகழ்வதற்கும் ஒரு வழிமுறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, தொற்று நோய்கள் மற்றும் கொரோனா தொற்று நோய் கட்டுப்பாட்டு அமைச்சின் செயலாளர் வைத்திய கலாநிதி அமல் ஹர்ஷ டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தக்கூடிய 4000 மையங்களை அமைப்பதற்கான இடங்களை அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த முறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் தடுப்பூசி திட்டத்தை 3 மாதங்களுக்குள் இலங்கையில் நிறைவு செய்ய முடியும். தடுப்பூசிகளுக்கு அதிக தேவை உள்ளது, ஆனால் குறைவான நிரம்பல் இருப்பதால் இந்த திட்ட நிறைவேற்றமானது இலங்கைக்கு தடுப்பூசிகள் கிடைப்பதை பொறுத்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்தியாவிலிருந்து 18 மில்லியன் கோவிஷீல்டு தடுப்பூசி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்காக ரஷ்யா மற்றும் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் என கூறி பணத்தை கொள்ளையடித்த கும்பல், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. போலீசார் என கூறி வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்ற நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, கடகஸ்தட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி போலீசார் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட 4 பேர் கொண்ட குழுவினர் வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையிட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போலீசார் என்று கூறிக்கொண்டு வருகை தருகின்ற நபர்கள் தொடர்பில் மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும். போலீசார் என்று தெரிந்து சிவில் உடையில் எவரேனும் சுற்றிவளைப்புக்கு வந்திருந்தால் அவர்களது அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கேட்பதற்கு பொதுமக்களுக்கு உரிமையுண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்குள் நெருக்கடி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்குள் நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த கட்சியைச் சேர்ந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சியில் வகிக்கின்ற பதவியிலிருந்து விலக்குமாறு கட்சியின் தலைவரான ரவுப் ஹக்கீம் அறிவித்துள்ளமையே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டுள்ளது.
குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நால்வரும் கட்சியின் தலைவரது தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளதுடன் அவர்களில் 4 பேர் 20வது திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உடன்பாடு. சுனில் ஹந்துன்னெத்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் பரிந்துரைகள் மூலம் இனவாதிகளே லாபம் பெற்றுக் கொண்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். இதனால் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் உடன்பாடு இருக்கலாம் என தான் நம்புவதாக, இதன் காரணமாகவே குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வருடாந்தம் மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிடுவதாகவும் அரசாங்கம் அந்த அறிக்கையில் தங்கி வாழ்வதாகவும் ஹந்துன்னெத்தி குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி நடத்திய கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலே முழுமையாக முடக்க அனைவரும் அணிதிரளுங்கள். சாணக்கியன். யாழ்ப்பாணத்தினை முழுமையாக முடக்க அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளார். பொதுவில் முதல் பொலிகண்டி வரையான பேரெழுச்சி பேரணி மன்னார் நகருக்குள் சென்றதுடன் தற்போது பேரணி மன்னார் மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்துள்ளது. இதன்போது அங்கே கருத்து வெளியிடும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். மன்னாரில் கிடைத்த பாரிய ஆதரவு கண்டு தாம் நெகிழ்ச்சியடைந்ததாகவும் அத்துடன் இது நகைச்சுவையான விடயம் இல்லை என்றும் மக்கள் உணர்ச்சி பெருக்குடன் குறித்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் இனவாத ராஜ்யம் உருவாக்கியுள்ளது. மனோ கணேசன். கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் இனவாத ராஜ்யம் உருவாக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மன்னார் பேருந்து நிலையத்துக்கு முன்னால் இன்று பேரணியில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தமிழரும் முஸ்லிம்களும் இந்த தேசத்தில் வாழ்வதற்கான உரிமை கொண்டவர்கள். வரலாற்றில் எங்களுக்கும் பங்கு உள்ளது என்பதற்கான குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களையும் முஸ்லிம்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கோட்டபாய அரசாங்கம் இனவாத ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடக்குமுறைக்கு எதிராக முஸ்லிம்களும் தமிழர்களும் அணிதிரண்டு இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம் அரசாங்கத்துக்கு சார்பானதே. பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம் அரசாங்கத்துக்கு சார்பான போராட்டம் எனவும் இதனால் தமிழ் மக்களுக்கு எந்தவித பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட கடற்றொழில் நீர் வேளாண்மை தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்கள் மற்றும் புரவி புயல் காரணமாக கடற்றொழில் தரப்பினருக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கலந்துரையாடலின் நிறைவில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால போராட்டங்கள் ஏமாற்றத்தையும் அழிவுகளையும் கொடுத்ததால் தற்போதைய போராட்டங்களில் தங்களுக்கு தயக்கம் இருக்கும் என ஒருவர் கூறியிருந்தார். இந்த போராட்டம் ஒரு சுயலாபம் கொண்டது. இதனால் எதுவும் நடக்கப் போவதில்லை. உங்களுக்கு தெரியும், மாகாண சபையை எதிர்த்தவர்களுக்கு ஒரு நீண்ட தூர பார்வை இருக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு கெட்டுப்பாடு இருந்தது. ஆனால் மாகாண சபையை ஏற்று நடத்தியவர்களுக்கு தூர பார்வை இருந்தது. அவர்களிடம் கெட்டுப்பாடு இல்லை. இதனால் அது விடுபட்டு போனது. நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய சுயலாப அரசியலோடு சம்பந்தப்பட்டதே தவிர அதில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அவர்கள் ஒரு கல்லில் பல மாங்காய்களை அடிக்க பார்க்கின்றார்கள். ஒரு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு தென்னிலங்கையில் வலு சேர்க்கின்றார்கள். சர்வதேச சமூகத்திற்கு காட்டுகின்றார்கள் இந்த அரசாங்கத்தில் தாங்கள் போராட்டங்களை செய்யலாம் என்றும், மறுபக்கத்தில் மக்களின் வாக்குகளை அபகரிப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது அவர்களால் எங்களுக்கு மக்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. இது அரசாங்கத்துக்கு சார்பான போராட்டமே தவிர எங்களுடைய மக்களுடைய விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது எங்களது மக்களுக்கான போராட்டம் இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருட இறுதிக்குள் புதிய அரசியலமைப்பு பொதுஜன பெரமுன திட்டவட்டம். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை இந்த வருடத்தின் டிசம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றுவோம் என பொதுஜன பெரமுனவின் தவிசாளரும் கல்வி அமைச்சருமான பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
உத்தேச புதிய அரசியலமைப்பு குறித்து ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது நடைமுறையில் உள்ள 2ஆம் குடியரசு அரசியலமைப்பு 42 வருட காலம் பழமையானது. தற்போதைய அரசியல் மற்றும் சமூக மாற்றத்துக்கு அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள ஏற்பாடுகள் பொருத்தமற்றதாக உள்ளது. ஆகவே கால தேவைக்கேற்ப பொருந்தும் அரசியலமைப்பினை உருவாக்குவதன் அவசியம் தற்போது உணரப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பினை உருவாக்க இதுவரையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் முயற்சித்த போதும் அதனை செயல்படுத்த முடியவில்லை. எக்கட்சி தலைமையிலான அரசாங்கமும் இதுவரையில் 3/2 பெரும்பான்மை ஆதரவை பெறவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் பொது தேர்தல் காலத்திலும் அரசியலமைப்பு தொடர்பில் 2 பிரதான வாக்குறுதிகளை நாட்டு மக்களுக்கு வழங்கியது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் நீக்கல், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகியவை அவற்றில் பிரதானமானவையாகும். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன 3/2 பெரும்பான்மை ஆதரவை பெற்றது. 3/2 பெரும்பான்மை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தன குறிப்பிட்ட கருத்தை பெரும்பான்மை மக்கள் மாற்றி அமைத்துள்ளார்கள். உத்தேச புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் யோசனைகள் 2 மாத காலத்துக்குள் நிபுணர்கள் குழுவிடம் முன்வைக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தேச அரசியலமைப்பில் தேர்தல் முறைமை முழுமையாக மாற்றி அமைக்கப்படும். இதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களும் ஆதரவு வழங்குவார்கள். இதற்கமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யோசனைகளை எதிர்வருகின்ற புதன்கிழமை குழுவினரிடம் முன்வைக்க எதிர்பார்த்துள்ளோம். அரசியலமைப்பு விடயத்தில் தாமதம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.